இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் அப்படின்றவருடைய ஒரு நேர்காணல். அந்த நேர்காணலில் அவர் சொன்ன விஷயங்களில் எவ்வளோ உண்மைகளை அவராக வெளிப்படையாக சொல்லியிருக்காரு, அதில் அவர் எவ்வளோ முரண்பாடான கருத்துக்களை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி, இப்படி இந்த மாதிரியான பேட்டிகள் இதுக்கு முன்னாடி தலைவருடைய அண்ணன் மகன் சொல்லி ஒருத்தர் கொடுத்த பேட்டி, அடுத்து இவர் கொடுத்த பேட்டி, இப்படி தொடர்ச்சியாக சில பேர் செய்து கொண்டிருக்கிற இந்த செயல்கள், இதை எல்லாத்தையும் உற்று நோக்கி கொண்டிருக்கிற உலகத் தமிழர் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்குது. விடுதலை புலிகள் ஒட்டுமொத்தமாக அழித்து ஒழிக்கப்பட்டார்கள் அப்படின்னு இவங்க சொன்னாலுமே கூட, எத்தனையோ பேர் இன்றும் உயிர் வாழும் சாட்சிகளாக அங்கங்கே நாடுகளில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவங்க எல்லாருமே அந்த நடந்த நிகழ்வுகளை பார்த்தவர்களும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுமாக இருக்கிறவர்கள் பல பேர் இதை பார்த்து கடுமையான கோபம் அடைந்திருக்கிறதாக நம்ம கேள்விப்படுறோம். இதையடுத்து பல பேர் பல போராளிகள் கூட நடந்தது இதுதான் அப்படின்னு சொல்லி முன் வந்து பேச போகிறார்கள். பல உண்மைகள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் வெளியே வரப்போகுது அப்படின்ற மாதிரியான செய்திகள் நம்ம கேள்விப்படுறோம். இன்னும் நிறைய எக்ஸ்க்ளூசிவான பேட்டிகள், எக்ஸ்க்ளூசிவான ஆடியோக்கள், அங்கு நடந்தது என்ன, அண்ணன் சீமான் அவர்கள் சென்ற போது, அங்கு தலைவரோடு சந்திப்பு நடந்த போது, அங்கு இன்னும் நடந்ததாக சொல்லப்படுகிற கூடுதல் செய்திகள் எல்லாமே விரைவில் உங்களை வந்து சேரும் அப்படின்ற செய்தியை நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாட்டு அரசியலில் விவாதங்களில் மைய புள்ளியாக முக்கிய புள்ளியாக மாறி இருக்கிறது நாம் தமிழர் கட்சி, தமிழ் தேசியம், அண்ணன் சீமான் அவர்கள். அதே போல ஈவேரா அவர்கள் எதெல்லாம் சொல்லியிருக்காரு, அதில் எது பொய் எது உண்மை அப்படிங்கிற இந்த விஷயங்கள் தான், கொள்கை சார்ந்த விவாதங்கள்லாம் இன்னைக்கு முக்கிய இடத்தை தமிழ்நாடு அரசியலில் பிடிச்சிருக்குது. இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா ஈரோடு கிழக்கு தேர்தலும் ஒரு பக்கம் அதுக்கான பரப்புரைகளும் நடந்துட்டு இருக்குது. இந்த நிலையில நம்ம 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், இல்லை நேத்துன்னு கூட நினைக்கிறேன். ஐயா சுபை அவர்கள் திடீர்னு ஒரு பதிவு போட்டாருங்க, எனக்கு தொண்டை பிரச்சனை காரணமாக என்னை மருத்துவர்கள் ஓய்வெடுக்க சொல்லிட்டாங்க, அதனால நான் இனிமேல் கொஞ்ச நாளைக்கு ஓய்வெடுக்க போகிறேன், ஐ ஆம் ஆப்சென்ட், நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லி ஐயா சுபை அவர்கள் திடீர்னு தலைமறைவாயிட்டாரு, என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா. இந்த சுபை அவர்களுடைய இந்த பதிவு சும்மா யதார்த்தமாக வந்த பதிவு இல்லை. இதுக்கு பின்னாடி பல சம்பவங்கள், சில ஊமை குத்துகள், சில ரகசிய சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு பச்சி சில செய்திகளை சொல்றாங்க. நமக்கு சோர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த சோர்ஸ் மூலமா சில தகவல்கள் வருது, இதை நம்புறதா வேணாமா அப்படின்னு தெரியல. ஆனா நடக்கிற நிகழ்வுகளை ஒன்னோடு ஒன்று பொருத்தி பார்க்கும்போது, அந்த டாட்ஸ் எல்லாம் ஒன்னோடு ஒன்று கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்படுற மாதிரி தாங்க இருக்குது. சரி, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம் அப்படின்றத சொல்லிடலாம். அதுக்கப்புறம் அது உண்மையா இருக்குமா இல்லையாங்கிறத பார்க்கலாமே. அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் ஈவேராவை பற்றி பேசிவிட்டார், அவதூறு பேசிவிட்டார், மரியாதை இல்லாமல் பேசிவிட்டார் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கொந்தளிச்சாங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு வாரத்துக்கு பின்னாடி போயிட்டீங்கன்னா அப்படி பீக்ல போயிட்டு இருந்துச்சு. எல்லா கொந்தளிப்புகளும், எல்லா வீடு முற்றுகை, ஆஹா ஓஹோ அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சுங்க. இந்த சூழல்ல தான் திடீர்னு மேலிடத்திலிருந்து கூப்பிட்டு வைத்து தனியாக கூப்பிட்டு சுழுக்கெடுத்து விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி. அதாவது நீங்க நினைக்கிற மாதிரி அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, இது ஒன்றும் சரியா வராது போல இருக்குது, இது ரொம்ப பேராபத்தில் போய் முடிஞ்சிடும், இது நமக்கே பெரிய சிக்கலை கொண்டு வந்துடும். அதாவது சில அட்வைசர்ஸ் கிட்ட இருந்து அட்வைஸ் போயிருக்கிறதாகவும் மேலிடத்திற்கு, வேணாங்க நீங்க நினைக்கிற மாதிரி ஈவேரா அவர்களுடைய பிம்பம் அப்படிங்கிறத வச்சு இவங்களெல்லாம் அரசியல் பண்ண முடியாது. ஆனால் ஈவேரா அவர்களுக்கு எதிராக அரசியல் பேச ஆரம்பிச்சு அதை மிக தீவிரமாக, இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் பேசியிருக்காங்க, அது மதம் சார்ந்து அப்படி இப்படின்றதுனால நீங்க எப்படியோ டைவர்ட் பண்ணிட்டீங்க, டாமினேட் பண்ணிட்டீங்க. ஆனால் இந்த வாட்டி இனம் சார்ந்து மிகப்பெரிய தாக்கத்தை இன்னைக்கு சமூக ஊடகங்களையாகட்டும், இளைஞர்கள் மத்தியிலாகட்டும், இந்த ரீல்ஸ்ல ஆகட்டும், எல்லாத்திலுமே பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்குது. பக்கம் பக்கமா எடுத்து விட்டே இருக்கிறாங்க. இது மிக வேகமா ஒரு மூவ்மெண்ட் மாதிரி உருவாயிட்டு இருக்குது. ஈவேரா எதிர்ப்பு அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கிறத விட மிகப்பெரிய அளவில் போய் கொண்டிருக்கிறது. எப்படி உங்களுடைய மகன் அவர்களை ஒரு நிகழ்வுக்கு கூட்டிட்டு போயிட்டு இந்த கருஞ்சட்டைகள், இந்த பெரியாரிஸ்டுகள் பேச வைக்கிறேன் அப்படின்ற பேர்ல பேச வச்சு, அவர் சனாதனத்தை பத்தி, அதை கொசு ஒழிக்கிற மாதிரி, டெங்கு மலேரியா மாதிரி ஒழிச்சிடணும்னு சொல்லி பேசுனது இந்திய அளவில் எப்படி ஒரு பெரிய பிரச்சனையாச்சோ, வட மாநிலங்களிலாம் இது எவ்வளவு பெரிய மூவ்மெண்டா உருவாக்கப்பட்டு சில இடங்களில் காங்கிரஸ் தோல்வி அடைகிறதுக்கு இது எப்படி ஒரு காரணமாக கொண்டு செல்லப்பட்டதோ, அதே போல ஒரு சிக்கலை தமிழ்நாட்டிலேயே இது ஏற்படுத்திடும் போல தெரியுது. அதனால இந்த ஈவேரா விஷயத்துல சீமான் அவர்களை நீங்க தொடர்ச்சியாக ட்ரிகர் பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கே பேராபத்தாக போய் முடிந்துவிடும். தேர்தல் அரசியலிலே உங்களுக்கு அது சீமானை மிகப்பெரிய அளவில் பலப்படுத்தக்கூடிய ஒரு சக்தியாக மாறிடும். பல சக்திகள் இந்த விஷயத்துல ஒன்னா இணைகிறாங்க. குறிப்பா குடும்ப பெண்கள் ஆகட்டும், இஸ்லாமியர்கள் ஆகட்டும், எல்லாருமே இத்தனை நாளா ஈவேரா அவர்களை பார்த்துட்டு இருந்த பார்வையை மேலோட்டமா ஏதோ புக்கில் 4 வார்த்தை படிச்சிருக்கிறோம்பா, தொண்டு செய்து பழுத்த பழம் அப்படின்னு படிச்சிருக்கிற அளவுதான் தெரியும். இப்ப வேற மாதிரி எல்லாரும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இளைஞர்கள் எல்லாமே உடனடியாக இதை நிறுத்துங்க, பேஸே இங்க தகர்ந்து போயிடுற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி அட்வைஸுகள் பறந்ததாகும். இதை அடுத்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் டீம் இருக்கும் இல்லையா, சரி இது சரியில்லைன்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு என்னங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீங்க பாட்டுக்கு சும்மா இருக்கிற ஆளை பெரிய ஆள் ஆக்கிட்டு இருக்கிறீங்க. அவர் பேசினாரு, சரி நம்ம வழக்கு போட்டோம், அது போட்டோம், இது போட்டோம், ஏதோ ஒரு 2 சத்தம் போட்டீங்க, அதோட அமைதியா இருந்திருக்கலாம் இல்ல. இன்னைக்கு போய் நீங்க அதுக்கு மேல மேலன்னு போக
எங்க நீங்க என்னத்தை பண்ணி கிழிச்சிங்க? ஏன்னா மக்கள் மத்தியில பெரிய ஆதரவு அமோக அலை ஈவேரா நம்ம தந்தை பெரியாருக்கு வீசுற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அவர் வாழ்ந்த காலத்திலேயே அப்படிலாம் ஒண்ணும் இருந்தது கிடையாது. அப்படிலாம் யாரும் ஆதரிக்க மாட்டாங்க. அது பண்ண அது சீமானுக்கு சாதகமா தான் போகும். உடனடியாக அதை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி நிப்பாட்ட வைத்ததாகவும், அது மட்டும் இல்லாம இது எல்லா குழப்பத்துக்கும், இது எல்லா பிரச்சனையும் பெரிய மனசு நீ தான் காரணம், உன்னால தான் இவ்வளவு சிக்கல் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு 2 சத்தம் போட்டு விட்டதாகவும் செய்திகள் வருது. இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது ஐயா சுபவி அவர்கள் தான் சொல்லணும். இதை அடுத்து தான் வேக வேகமா பிரஸ் மீட்டுக்கு வந்து நல்லா இப்ப அந்த பிரஸ் மீட் இப்ப நான் சொன்னேன்ல, அதுக்கப்புறம் நடக்கிற ஒரு சம்பவங்களையும் பொருத்தி பாருங்க, உண்மையா இருக்குமோ நமக்கே ஒரு சந்தேகம் வருதுன்ட்டு. ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு கரெக்டா 3 நாளைக்கு முன்னாடி. அந்த பிரஸ் மீட்ல வந்து ஈவேரா அவர்களை பற்றி, பெரியாரை பற்றி பேசியதற்காகலாம் நம்ம வந்து இது எந்த நடவடிக்கையும் எடுக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்க வேண்டாம். அதெல்லாம் தேவையில்லாதது. திராவிடத்தை ஒழிப்பேன் அப்படின்னு சீமான் சொல்றதுக்காகலாம் வந்து எந்த நடவடிக்கை எடுக்க வேண்டாம். விஜயலட்சுமி விஷயத்தை நம்ம கையில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் பழைய ஃபார்முக்கு பேக் டு பொசிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் வரலாம். அந்த மாதிரி ஒரு பேக் டு பொசிஷன் மறுபடியும் அந்த விஜயலட்சுமி விஷயத்தை நம்ம பேசிக்கிட்டு இந்த லெவல்லே இருக்கலாம் போதும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவெடுத்து விட்டதாக. வேற வழி இல்லை, ஏதாச்சும் ஒன்று சொல்லுமே அப்படின்னா அவசரமா அந்த பிரஸ் மீட்டு அதனால தான் அவர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா ஈவேராக்கு எதிர் விவாதத்தை வைத்து நாம் இதை ஒண்ணுமே செய்ய முடியாது, அல்லது போராட்டம் முற்றுகை நடத்தி ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படிங்கிறது. இன்னொரு விஷயம் நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. திருமுருகன் காந்தி எல்லாம் என்ன சவுண்டு, என்ன சத்தம், அது பண்ண போறோம், இது பண்ண போறோம், மன்னிப்பு கேட்கும் வரை ஓய மாட்டோம், கருத்தை திரும்ப பெறும் வரை ஓய மாட்டோம், நடவடிக்கை எடுக்கும் வரை ஓய மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தவங்க ஏன் எதுவுமே நடக்காமையே ஓஞ்சிட்டாங்க? ஏங்க 22ஆம் தேதி வரைக்கும் அப்படி பீக்ல போயிட்டு இருந்த இவர்களுடைய ஈவேராவை மையப்படுத்தி நடந்து வந்திருந்த அனைத்து முழக்கங்களும் இன்னைக்கு அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. என்ன காரணம்? அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. ஏதோ ஊடகங்கள்ல அமீர் இந்த மாதிரி ஆளுகள் பேசுறாங்க. காரணம் என்னது? ஏன்னா இது இஸ்லாமியர்கள் மத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தை அண்ணன் சீமான் அவர்கள் பேசுனது ஏற்படுத்திருச்சு. அதனால இப்ப அமீரை வச்சு அப்படி இப்படின்னு பேசி கொஞ்சம் டேமேஜ் கண்ட்ரோல் பண்றதுக்காக அமீரை பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. அப்படின்னும் போது அதனாலதான் வேக வேகமா எடுத்தா இந்த விஜயலட்சுமி விஷயத்தை எடுத்துட்டு வந்து இப்படி ஏதாச்சும் வழக்கம் போல பண்ணிட்டு இருங்க. அப்படி இல்லையா, இதை வழக்கம் போல ஈழத்துக்கு போனது ஆமக்கறி, அது இது, அதே போல வந்து இந்த புகைப்படம் போலி அப்படின்னு சொல்லி அப்படியே இது மொத்தமா டைவர்ட் பண்ணுங்க. ஈவேராவை அப்படியே சேஃப்கார்டு பண்ணுங்க. நம்ம தலைவனை அப்படியே போட்டு தார்பாயை போட்டு போத்தி பாதுகாப்பான இடத்துல பதுக்குங்கய்யா, எடுங்கய்யா. நம்ம வந்து மறுபடியும் ஈழத்து சம்பவங்கள், தலைவரோட எடுத்த புகைப்படம் போய் கதை சொல்றாரு விஜயலட்சுமின்ற இந்த சிலபஸ்லயே நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப கடைசி 3-4 நாள் அதனாலதான் இதுக்கு அப்படியே தாவிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த எடிட்டட் போட்டோவா அதுவா இதுவா அப்படின்னு வந்தது. அதுக்கப்புறம் வந்து அங்கிருந்து ஒருத்தர் பேட்டி கொடுத்தாரு, இங்கிருந்து ஒருத்தர் பேட்டி கொடுத்தாரு, நானும் தான் அங்க இருந்தேன், அங்க நடந்தது 8 நிமிட சந்திப்பு தான், இது நடக்கல அது நடக்கல அப்படிங்கிறது இப்ப மொத்தமா அப்படியே அந்த இதையே மாத்தக்கூடிய ஒரு சூழலுக்கு இவர்களுடைய லாபியை வைத்து இவங்க இப்ப மாத்திட்டு இருக்கிறாங்க. இதுல சீமானுக்கு இருக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, தான் பேசக்கூடிய கருத்துக்களை மக்களுடைய கருத்துக்களாக மாற்றக்கூடிய அந்த தன்மை கொண்டவர். அப்ப அவர் நின்று ஒரு இடத்துல ஈவேரா பேசின விஷயங்களை எடுத்து பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா மக்கள் கன்வின்ஸ் ஆயிடுவாங்க, இது நமக்கு ஆபத்து, அதனால நிறுத்து, அவங்களை அட்டாக் மோட்ல இருந்து டிஃபென்ஸ் மோடுக்கு மாத்து அப்படின்னு சொல்லி தான் சுபவி அவர்களுக்கு மெடிக்கல் லீவ் கொடுத்து இப்போ உட்கார வச்சிருக்கிறதாக செய்திகள் வருதுங்க. நிகழ்வுகளை எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா இது உண்மையா தான் இருக்குமோன்னு நமக்கே தோணுது. அதே போல அந்த பெரிய இடத்துக்கு வந்த இன்னொரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, இந்த கருஞ்சட்டைகள், இந்த 32 இயக்கங்கள், இந்த கோஷ்டிகள்லாம், ஒட்டுத்தனைகள், இந்த கும்பல்லாம் இருக்குது இல்ல, இதை நீங்க அளவுக்கு அதிகமா கிட்ட சேர்த்துக்கிறீங்க. இதையும் கவனிங்க. இப்படி ஒரு அட்வைஸ் போனதாக நம்ம கேள்விப்படுறோம். இதை ரொம்ப அளவுக்கு அதிகமா நீங்க கிட்ட சேர்த்துக்கிறீங்க. ஐயா கருணாநிதி அவர்கள் இருந்த வரைக்கும் எதிர்கட்சியா இருக்கும்போது இவங்களெல்லாம் கூட வச்சுக்குவாரு, கொஞ்சம் பக்கத்துல வச்சுக்குவாரு, ஏதாச்சும் போராட்டம் பண்றதுக்கு ஊன்னு சத்தம் போடுறதுக்கு அதுக்கெல்லாம் வச்சுக்குவாரு, அதுக்கு தேவைக்கு பயன்படுத்துவார். ஆனா அதிகாரத்துக்கு வந்த உடனே தேர்தல் நெருக்கத்துல வந்துச்சுனாலே இவங்களெல்லாம் கழட்டி விட்டுருவாரு. ஏன்னா இவங்க பேசக்கூடிய பேச்சுகள், இந்த கருஞ்சட்டை கும்பல்கள் அவர்களுடைய மேடைகள் பேசக்கூடிய பேச்சுகள்லாம் சாமி கும்பிடுறவங்க மத்தியில, குடும்ப பெண்கள் மத்தியில, இவங்க எல்லார் மத்தியிலும் மிகப்பெரிய தாக்கத்தையும் கடும் கோபத்தையும் ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கும். இவங்க எல்லாரையும் தேர்தல் நேரத்திலையும் பக்கத்துல வச்சுக்கிட்டா பெரிய வம்பா போயிடும், ஓட்டே போட மாட்டாங்க. நீங்க சிறுக தேர்தல் வந்துட்டா போதும், நமக்கே தெரியுமே, நம்ம தோழர் திருமாவளவனே கூட பட்டை அடிச்சுக்கிட்டு கையில வேலை தூக்கிடுவாரு. இந்த பக்கம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒன்று தூக்கி வேலை தூக்கி பிடிப்பாரு. நாங்க கோயிலா போயிட்டு, சர்ச்சா போயிட்டு, மசூதியா போயிட்டு, நாங்க போயிட்டு அங்க ஒரு பக்கம் கிறிஸ்துமஸ் விழாக்கள்ல கலந்துக்கிட்டு, இன்னொரு பக்கம் போயிட்டு நோன்பு கஞ்சி குடிச்சுக்கிட்டு, இன்னொரு பக்கம் முப்பாட்டன் முருகனுக்கு நாங்க வந்து முருகர் மாநாடு நடத்திக்கிட்டு அப்படின்னு சொல்லி எதோ பண்ணி நாங்க ஓட்டுகளை சேகரிச்சிட்டு இருந்தா, இந்த கருஞ்சட்டை கும்பலை ரொம்ப பக்கத்துல நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இவங்க ஒட்டுமொத்தமா சோழியை முடிச்சு விட்டு போயிடுவாங்க. அதனால இவங்களை கொஞ்சம் தள்ளியே வைங்க. அதிகாரத்தில் இருக்கும்போது, அதே போல தேர்தல் வரக்கூடிய நேரங்கள்ல ரொம்ப டிஸ்டன்ஸ் அவங்க கிட்ட இருந்து மெயின்டைன் பண்ண ஆரம்பிங்க. நிறைய ஃபாதருங்களை அல்லது வந்து ஜமாத்தில் இருக்கக்கூடியவங்களை, இந்த சாமியாருங்களை, இந்த மாதிரி ஆட்களை வந்து இந்த மாதிரியான பெரியவர்களை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டு இப்படியே இருங்க, இதுதான் அவங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரியான அட்வைஸுகளும் பறந்ததாகவும், அதனாலதான் உடனடியா இவர்களுக்குமான தொடர்பு அப்படிங்கிறது கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே நீங்க இருங்க அப்படின்னு சொல்லி நிறுத்தி வச்சிருக்கிறதாகவும்
நமக்கு செய்திகள் வருது. அதே போல இன்னொரு விதமான ஒரு பயமும் தலைமை பீடத்திலிருந்து ஈவேரா அவர்கள் உருவாக்கி வச்சுட்டு போன அந்த கம்பெனியிலிருந்து வந்ததாகவும் நம்ம செய்திகள் கேள்விப்படுறோம். ஏங்க சும்மா இருங்க, போதும் நிறுத்துங்க, போதும் போதும், நம்ம தலைவரை நம்ம போற்றி பாதுகாக்க முயற்சி பண்ணதுதான் போதும், அதுக்காக நம்ம அனுபவிச்சதெல்லாம் போதும், இப்ப நிறுத்துங்க. அடுத்த ஸ்டேஜுக்கு போச்சுன்னா அடுத்து ஈவேரா அவருடைய புத்தகங்களை நாட்டுடைமையாக்கு அப்படின்ற முழக்கம் ரொம்ப பெரிய முழக்கமா வர ஆரம்பிச்சிடும். அது பேராபத்தில் போய் முடியும். இப்போ ஒன்றும் இல்லை, குத்து மதிப்பா சும்மா அவதூறா கூட யாரோ ஒருத்தன் இத்தனாவது நாள் இப்ப ஒரு விஷயத்துல வந்து யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னு நாங்க அந்த பேஜை காமிச்சிட்டோம், பாரு நீ சொன்னது எதுவுமே இல்லைன்னு சொல்லி ஒரு எபிசோடு எடுத்து நம்மளை வெளியே விட வச்சுட்டாங்க. இதே ஒரு டெக்னிக்கா பயன்படுத்தி நாளைக்கு அடுத்த டேட்டை சொல்லி இந்த டேட்ல ஈவேரா அப்படி சொன்னாரு நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு அடுத்த டேட்ல வந்த விடுதலையும் நம்ம எடுத்து வெளியிட வேண்டியதா இருக்கும். அதை ஓஞ்ச உடனே அடுத்து இன்னொருத்த 3 நாளைக்கு முன்னாடி ஒரு டேட்டை சொல்லி அந்த டேட்ல ஈவேரா இப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லி சும்மாவே சொன்னா அதையும் எடுத்து நம்ம இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்றது இப்படி ஆரம்பிச்சா போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்புறம் ஒருத்தனா இப்படி சொல்ல நம்ம நம்ம பூட்டி வச்சிருக்கிற ஒட்டுமொத்த கம்பெனி சீக்கிரட்டையும் எடுத்து வெளியே விட்டுற வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி இவங்க அலர்ட் பண்ணி விட்டு தான் ஈவேரா அவர்கள் பத்தின டாபிக் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூடி மறைச்சு நாமளே விட்டுட்டோம்னா ஏதோ ஒரு 3 நாள் 4 நாள் சீமான் அவர்கள் அவருடைய கோபம் தீர்ற வரைக்கும் அல்லது அவருடைய எனர்ஜி தீர்ற வரைக்கும் பேசிட்டு அடுத்த டாபிக் போயிடுவாரு. மேற்கொண்டு ஈவேரா விஷயத்துல நம்ம வந்து அவர் அதிகமா பேச வைக்க வேண்டான்ற ஒரு இடத்துக்கு வந்து நின்றுக்கிறார்கள். அப்படின்றதுனாலதான் இன்னைக்கு இந்த டாபிக் எல்லாம் மாறி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இது எல்லாமே பார்த்துட்டு தான் வெறுப்பாயே அப்ப நான் எதுவுமே பேசக்கூடாதா, அப்ப எனக்கு தொண்டை வலிக்குது, நான் ஒரு வாரம் லீவு, தொண்டை வலிக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு ஒரு பில்லை போட்டுற வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு பிளான் போட்டு நம்மளால லீவ் போட்டாரா அப்படின்ற ஒரு சந்தேகமும் எழுது. மீதி இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத அவரே சொன்னாதான் தெரியும். ஐயா சொல்லுவார்னு எதிர்பார்ப்போம். அடுத்த காணொலியில் சந்திப்போம்.